இப்பொழுது நாம் அழகர் கோவிலுக்குள் நுழைந்து விட்டோம். இரணியன் கோட்டை என்று அழகாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது நூபுர கங்கை செல்லும் வழி. இந்த அழகிய திருக்கோவில் திருமாலிருஞ்சோலை என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்குள்ள தீர்த்தம் நூபுர கங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் சிலம்பாறு என்றும் போற்றப்படுகின்றது. சங்க இலக்கியங்களிலும் ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்திலும் இக்கோவில் திருமாலிருஞ்சோலை என்றும் குறிக்கப்படுகின்றது. கோயிலை சுற்றியுள்ள கருங்கல்லால் ஆன மதில் சுவர் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்து உள்ளது. 7 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்ட இக்கோவில் ஒரு பெரிய கோட்டையால் சூழப்பட்டுள்ளது. துர்வாச முனிவரிடமிருந்து சுதபவ முனிவர் பெற்ற சாபத்தை போக்க பெருமாள் கள்ளழகராக தோன்றியதாகவும் நம்பப்படுகின்றது. இந்த கோவில் உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஓர் திருமால் கோவிலாகும். 108 வைணவ திவ்ய தேச திருப்பதிகளுள் அதிகமாக பாடல்கள் பெற்ற திவ்ய தேசமும் இதுவே ஆகும். பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகிய பல மன்னர்கள் திருக்கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளனர். கோவிலின் பிரகாரத்தில் உள்ள ஜுவாலா யோக நரசிம்மர் பிரசித்தி பெற்றதாகும். இவர் உக்கிர ரூபத்தில் உள்ளதால் நரசிம்மரின் உக்கிரத்தை தணிப்பதற்காக தினமும் நூபுர கங்கை நீர், தயிர், வெண்ணெய், தேன் முதலியவை கொண்டு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. இங்குள்ள அழகர் மலை